சக்தி சமையல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காளான் கிரேவி தான். இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துங்க. சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு நைஸாக தக்காளி அரிஞ்சு அதையும் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிங்க. உப்பு போட்டால் நல்லா வதங்கி வந்துடும். சூப்பராக கிரேவி மாரி ஆகிடும். நல்லா வதக்கிக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துங்க. சேர்த்துட்டு நம்ம பொடியாக அரிஞ்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளானையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறினாலே காளான் நல்லா வதங்கிடும். போதும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்து ஒரு கிளறி இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டால் காளான் டக்குன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள்.